நம்ம பெற்றவங்க நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வெயில் மழைன்னு பார்க்காம நிலத்தை விற்று காடை விற்று நம்மளை படிக்க வச்சு நம்ம யூகேக்கு அனுப்பிச்சு அதில் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்க மாதமானால் நமக்கு சம்பளம் கிரெடிட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து சம்பளத்தை வாங்கி கையில் பார்த்தா நம்ம கையில் இருக்கிற சம்பளமும் அவங்க பேப்பரில் சொல்லியிருக்கிற சம்பளமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ். ஏன்னா நம்ம இங்கே யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி நம்ம வாங்குகிற சம்பளத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து டேக்ஸாக நம்ம கொடுக்கணும். அது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டேக்ஸ்க்கு எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா சரி அது நார்மலாக நம்மள மாதிரியான ஒரு சாதாரண டேக்ஸ் தானே அப்படின்னு நினச்சி நான் அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இது என்னடா புதுசாக ஒரு டேக்ஸாக இருக்கே, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு டேக்ஸாக இருக்குது. அது என்ன, அதனால அது அவங்களுக்கு மட்டும்தானா இல்லை நமக்கும் அது பொருந்துமா, அது நமக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறப்ப ரிசர்ச் பண்ணும்போது தான் ஓகே இந்த ஒரு டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும், ஆனால் நம்ம இப்போதைக்கு நமக்கு வரல பட் சூன் நமக்கு எல்லாருக்குமே வரும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவோட கண்டென்ட்டாக அதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நேத்தன் இன் லண்டன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை என்னோட க்ரோத் அண்ட் மோட்டிவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது யூஸாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொத்து ஏதோ பணமாவோ பொருளாவோ இல்லை ஒரு வீடாவோ ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னா யூகேயில் அந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் கொடுத்துட்டு போகலான்னு நினைப்பீங்க உங்கள் காலத்துக்கு அப்புறம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க அந்த சொத்தை டைரெக்டாக உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கு பதிலாக அந்த சொத்தோட அன்றைய மதிப்பு எவ்வளவோ அந்த சொத்தோட மதிப்பில் 40% இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டினா தான் அந்த சொத்து வந்து இவங்களுக்கு சொந்தமாகும், அதாவது உங்கள் பிள்ளைக்கு சொந்தமாகும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இது உங்க பட் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவை எடுத்துக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து ஒரு சொத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரோட காலத்துக்கு அப்புறம் அவரோட பிள்ளைங்களோ பேரங்களோ ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக அந்த சொத்து வந்து அவங்களுக்கு வந்து சேரும், டேரெக்டாக இவங்களுக்கும் அது உரிமையே வந்துடும். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு இவங்க எந்த டேக்ஸும் கட்டுறதில்லை. இது வந்து இந்தியாவில் இருக்குது. பட் யூகேல எப்படின்னா உங்கள் தாத்தாவோ அப்பாவோ இல்லை நீங்களோ ஒரு சொத்தை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய பேர், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க அந்த சொத்தில் உரிமை கொண்டாடணும் அப்படின்னா அந்த சொத்தோட மதிப்பில் 40% டேக்ஸாக கட்டணும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டணுமா அப்படின்னா அதுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அதாவது IHT அதில் வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் 40% டேக்ஸ் வந்து எல்லா விதமான சொத்துக்கும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு வீடும் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு வச்சுருக்கேன் யூகேயில். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்துச்சுன்னா என்னோட பிள்ளைங்க வந்து அதுக்கு 40% டேக்ஸ் கட்ட தேவையில்லை, டேரெக்டாக அது கிளைம் பண்ணலாம். இது வந்து கரண்ட் ரூல். பட் இந்த எக்ஸப்ஷனில் தான் சேஞ்ச் பண்ணாங்க. 2026 மாற்றுறாங்க. என்ன அப்படின்னா ஏன் அக்ரிகல்ச்சர் லேண்டை மட்டும் பிரித்து வைக்கணும், அதையும் நம்ம வந்து இந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வீடாக இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே 40% டேக்ஸ் கட்டினா தான் உங்களுடைய பிள்ளைங்க வந்து அதுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அது 2026 ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதை அகெயின்ஸ்ட் பண்ணி தான் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவங்களும் 40% டேக்ஸ் கட்டணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இதை விற்கிறதுக்கு முடிவெடுத்துருவாங்க, இந்த தொழிலை விட்டு வெளியே போக பார்ப்பாங்க. ஸோ அப்படி அவங்க போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரியில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி பிரெக்சிட் நடந்ததுனால யூரோப்லேருந்து வரக்கூடிய ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து இப்போ கூடியிருக்கு. ஏன்னா அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. ஓகே இந்த கவர்மெண்ட் ஏன் இதை நியாயப்படுத்துகிறாங்க, இதை அப்படி இருந்தும் ஏன் இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது நல்ல விஷயமாக இருக்குது, அவங்க விவசாயத்துக்காக அக்ரிகல்ச்சர் லேண்டு வேணும் அப்படின்னு. பட் பொதுவாக ஸ்மார்ட்னு நான் சொல்ல மாட்டேன், சில தப்பான வகையில் யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொத்து வந்து நான் வீடோ காரோ பணமாக வச்சுருந்தா தானே என் பிள்ளைங்க 40% டேக்ஸ் கட்டணும். நான் என்ன பண்ணுறேன், போய் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து வந்து 0% டேக்ஸ் தானே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளைம் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு தப்பான ரூட்டில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. கவர்மெண்ட் லாஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் நடத்த முடியாது, மக்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. எது எப்படியோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஃப்ரூட் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து முக்கியமான ஒரு
முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய தேவையை வந்து மொத்தம் 3 பசியில் அடைக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பசி, அறிவு பசி, உடல் பசி. இந்த 3 பசியில் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா வயிற்று பசி. வயிற்று பசி தான் அவனுக்கு அது நிறைஞ்சால் மட்டும்தான் அறிவு பசியோ உடல் பசியோ நோக்கி போவான். பட் இந்த வயிற்று பசி நிறையலைன்னா அவன் மிச்சம் 2 பசியை பற்றியே யோசிக்க மாட்டான். அந்த பசி அவனுக்கு அடையலை அப்படின்னா, வயிற்று பசி தீரலை அப்படின்னா மனுஷனாகவே இருக்க மாட்டான். மிருகமாகவும் கூட இருக்காது. வயிற்று பசி என்ன பண்ணணும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம எக்காந்தவும் அந்த செயினை வந்து நம்ம ஸ்லோவும் பண்ணிடக்கூடாது, ஃபாஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்சிட்டிவாகவும் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட். இது கவர்மெண்ட்டுக்குமே வந்து இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதை ஸ்டடி பண்ண எனக்குமே ஒரு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? இது வந்து என்ன பண்ணணும்? இது கவர்மெண்ட்டு என்ன பண்ணாது கரெக்டாக இருக்கும்? இல்லை விவசாயிகள் அவங்களுக்கும் இந்த 40% ரூலை கொண்டு வரலாமா? வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதில் சொல்லியிருக்கிற விஷயம் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க. இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.